வணக்கம். இந்த வீடியோவில் 9/5/2026 சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு புதிய DADR உயர்வு குட் நியூஸ் சார்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி DA 2% உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய அரசை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வுக்கான முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் கூடுதல் வருமான நன்மை பெறுகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கப்படும் முக்கியமான தொகையாகும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்கு இந்த DA உயர்வு உதவுகிறது. இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசு வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீடு CPI அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போது 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இந்த நிலையில் இதற்கு முன்பு கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தவுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2% DA உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 23/4/2026 நடைபெற்றது. வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் 2026 மே மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. எனவே அடுத்து அமையக்கூடிய புதிய அரசானது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் 5 மாதத்திற்கான அரியர் DADR, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே இந்த 5 மாதத்திற்கான DA அரியர் தொகை மற்றும் DR அரியர் தொகை வழங்குவது சார்ந்த அறிவிப்பு மே மாதம் வெளிவரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.